யாழ்ப்பாணத்தில் சமகாலத்தில் பரவி வரும் மர்ம நோயினால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் புலம்பெயர் நாடுகளில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு செல்வோர் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதில் இளம் வயதினரும் அடங்கியுள்ள நிலையில் எலிக்காய்ச்சலால் இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். பரிசோதனைகளின் முடிவிலேயே மரணங்களுக்கான உறுதியான காரணங்களை கூற முடியும் என யாழ் போதனா வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. குறித்த நோயாளிகள் சுவாச கோளாறுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர். பிரேத பரிசோதனையில் சுவாச தொகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டமையினால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக இரத்த மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். அதேவேளை யாழ் மாவட்டத்தில் இனங்காணப்படாத காய்ச்சல் பரவி வருவதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த நிலை எலிக்காய்ச்சலா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பரிசோதனைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக தொற்று நோயியல் பிரிவின் வைத்தியர் குமுது வீரகோன் தெரிவித்துள்ளார். எலிக்காய்ச்சல் அதிக அளவில் பரவும் அபாயம் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அந்த பகுதியில் காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு உள்ள நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தற்போது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் நோயாளிகளின் மாதிரிகளை பெற்று பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பருத்தித்துறையில் தொடர்ச்சியாக 5 நாட்கள் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட இளம் தாய் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். பருத்தித்துறை ஓடக்கரையைச் சேர்ந்த 33 வயதுடைய இளம் தாயே உயிரிழந்துள்ளார். கடந்த 3 தினங்களாக இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதை தொடர்ந்து வலி நிவாரண மாத்திரை உட்கொண்டுள்ளார். இந்த நிலையில் காய்ச்சல் குணமடையாத காரணத்தால் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் மயங்கிய நிலையில் காணப்பட்டமையால் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பின்னர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது.